ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض إلا على الله رزقها. آمنا بالله صدق الله مولانا الكريم. ஆடும் மலர்களிலும் அலை பாயும் கடல்களிலும் கூவும் குயில்களின் குரல்களிலும் கேட்க செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நன்னிலையில் மனப்பழக்கும் நம்புவான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் இன்றும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆ தினத்தன்று ரமலான் மாதத்திலே இறுதி பத்திலே நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள், அதனுடைய நன்மைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்திலே இறுதி பத்திலே கேட்கக்கூடிய துஆக்கள் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதன் வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த இறுதி பத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மைகளிலே கடமையாக்கப்பட்ட ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபித்ராவை நாம் ஒவ்வொரு குழந்தையாக இருந்தாலும் அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது ஃபித்ரா கடமையாக இருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அது பெருநாள் இரவாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஃபித்ரா கடமையாக இருக்கிறது. இந்த ஃபித்ரா என்று சொன்னால் நம்முடைய இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது, ஷாஃபி மத்ஹபின் பிரகாரம் நாம் எதை விரும்பி சாப்பிடுகிறோமோ, அதாவது அரிசி, நாம் அரிசியை நாம் என்ன செய்யறோம், சமைத்து சாப்பிடுகிறோம். நாம் எதை விரும்புகிறோமோ அதிகமாக நாம் அந்த தானியத்தை எதை அதிகமான முறையிலே உபயோகம் செய்கின்றோமோ அதை நாம் என்ன செய்யணும், ஃபித்ராவாக கொடுப்பது. எவ்வளவு கொடுப்பது என்று பார்க்கின்ற பொழுது 2 கிலோ அரிசி, அந்த அரிசியை நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு குழந்தைக்கு 2 கிலோ அரிசி நாம் கொடுப்பது
சிறந்ததாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபித்ராவை நோம்பு பெருநாள் அதிகாலையிலே தொழுகைக்கு முன்பாகவும் கொடுக்கிறார். பெருநாள் இரவும் கொடுப்பது சிறந்தது. அதே சமயத்தில் நம்முடைய மார்க்க மேதைகளாக இருக்கக்கூடிய அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் அதனுடைய கிரயத்தை கூட கொடுத்துருவான், ஆசா கூட கொடுத்துருவான். நம்முடையவர்களே, இப்படியான ரமலான் மாதத்திலே அந்த நாம் நோன்பு பிடித்து சதக்காவும் செய்வது, தான தர்மங்களை அதிகரிப்பது, நாம் அதிகமான முறையில ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்யும். எவ்விதத்திலும் உதவி செய்யலாம். ஆடையாக வாங்கி கொடுக்கலாம், பொருளாக தானியங்களாக வாங்கி கொடுக்கலாம். இவ்வாறான முறையிலே பெருநாளுக்கு தேவையான சில பொருட்களையும் வாங்கிவிடலாம். நாம் மட்டும் சாப்பிட்டு நாம் மட்டும் நல்லபடி பெருநாள் கொண்டாடலாம் என்று செல்வந்தர்கள் நினைத்துவிடக்கூடாது. ஏழைகளுடைய விஷயத்திலையும் அதை நாம் பங்கு கொள்ள வேண்டும். அந்த ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் அந்த பெருநாள் காலையிலே சமைத்து சாப்பிடக்கூடிய அதற்குரிய பொருளை வாங்கி கொடுப்பது சால சிறந்ததாக இருக்கிறது. நாம் என்ன காலையில் பெருநாள் காலையில் நாம் என்ன சாப்பிடுவோம்? ரொட்டி, இடியாப்பம், சப்பாத்தி, வட்டரப்பம், நல்ல கறி, ஆட்டுக்கறி, இவைகளை எல்லாம் வாங்கி நல்லபடி நாம சாப்பிடுறோம். அதை போன்று ஏழைகளுக்கும் அதில் என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஒரு கறி வாங்கி கொடுப்பது, காய்கறி வாங்கி கொடுப்பது, மளிகை சாமான் வாங்கி கொடுப்பது, இவைகளெல்லாம் நமக்கு நன்மையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் அந்த அந்த பெருநாள் வந்து நாம் என்ன செய்யணும்? நல்லபடி சாப்பிடுறது. ஏனென்றால் நம்ம 30 நாள் நல்லா நோம்பு குடிச்சு கடைக்குள்ள இருந்து நாம் என்ன செய்யணும்? அந்த பெருநாளை நாம் சுகபோகமான சந்தோஷமான முறையில நம்ம என்ன செய்யணும்? பெருநாளை கொண்டாட வேண்டும். எந்த வகையில பெருநாளை கொண்டாடுறோம்? நம்ம பார்த்தாக்கா மீன் விளையாட்டுகள் என்ன செய்யக்கூடாது? பெருநாளை கொண்டாட வரக்கூடாது. சிலர்கள் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு ஊருக்கும் வயிற்றையும் என்ன செய்யறாங்க? சுத்தக்கூடாது. நமக்கு அந்த பெருநாளை எப்படி கொண்டாடுவது என்பதையும் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருநாள் அன்று நம்ம என்ன செய்யணும்? பாட்டு குடிச்சுக்கிட்டு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு ஆடல் பாடல் கச்சேரியுடன் நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை பொழுத கழிக்கக்கூடாது. நாம் அந்த பெருநாள் அன்று தக்பீரை என்ன செய்வது? உணர்வர், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வர், அல்லாஹ்வை தக்பீர் தஹ்லீல் செய்வர், அவனை அதிகமான முறையில் புகழ்வர். அதே போன்று அந்த அதிகாலையில் நம்ம அவனை என்ன செய்யணும்? நல்லா குளிச்சுட்டு நல்லா சுத்தப்படுத்திக் கொண்டு ஆடைகள்ல நல்ல புத்தாடையை அணிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? பள்ளி வாசல்ல வந்து முதலிலே வந்து தக்பீரை உணர்த்துவது, அல்லாஹ்வை புகழ்வது. அல்லாஹ் யாரெல்லாம் எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்துக்கா, எனக்கு 30 நாள் நான் முடிச்சிட்டேன், எனக்கு நல்லா ஒரு இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா பெருநாள் வந்து நோம்பு எந்த நோம்பு பிடிப்பது? எந்த நோம்பும் பிடிப்பது நவமான மாதத்தினுடைய அந்த பெருநாள் இருக்கிற பெருநாள் அன்று காலையில என்ன செய்யணும்? நல்லா சாப்பிட சொல்வது இஸ்லாம். ஏனென்றால் நம்ம வந்து நோம்பு பிடிச்சிட்டு கலைப்பா இருக்கிறோம். அதுக்கு அந்த அன்றைக்கு மட்டும் என்ன செய்வீங்க? நாட்டுல இரவு அந்த காலையில நல்லபடி சாப்பிடுவார். ஒரு நகையான நாம கூட பிடிக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் அந்த அன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்டு சொல்வது சொல்லுது. ஈதுல் அல்ஹாவுல சாப்பிடுவதற்கு முன்னதாக நம்ம என்ன செய்யலாம்? சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யணும்? சாப்பிடுறது. ஆனா இப்போ நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு வந்து சொல்வது சிறந்தது. ஈதுல் ஃபித்ருடைய அந்த பெருநாள் இருக்கிறது, அது வந்து நல்லா சாப்பிட்டு வந்து சொல்வது சால சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இலகுவான ஒரு சட்டத்தை நமக்கு தந்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு பரிசீலனை கூட சொல்லலாம். ஏனென்றால் நீங்க
நீங்க வந்து அல்லாஹ்வை அதிகமான முறையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக நல்லா மௌனம் பிடிச்சி இலாவத்தில் குர்ஆன் அதிகமான ஓதி தராவீஹ் தொழுது திக்ருகள் செய்து இவ்வாறான நல்ல அமல்களை எல்லாம் செய்து அதற்கு நல்வாக்கியத்தை அந்த காலையில அல்லாஹ் தரலாம். அதுல இன்னும் சொல்லப்படுகிறது அந்த பெருநாள் இரவு இன்னும் செய்யணும். பெருநாள் இரவு அதிகமான முறையிலே திக்ருகளையும் அல்லாஹ்வை புகழ்வதையும் விரும்புகிறார்கள். நாம் பார்க்கிறோம் பெருநாள் இரவு என்ன செய்யறாங்க. பெருநாள் இரவு தான் என்ன செய்யணும், நாம் அமல்கள் செய்யாம கசாப்பு கடைகள் போய் விற்கிறோம். பெருநாள் இரவு தான் என்ன செய்யப்படுது, பரிசு வழங்கப்படுதான். மருத்துவர்கள் வந்து முசாபா செஞ்சு விலை குறித்தார்கள். மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த நோன்பாளிகளை வந்து பார்த்து பரிமாற்றல என்ன செய்யணும், அவங்க வந்து விலை கொடுத்தாங்க, முசாபாவும் செய்யறாங்க, கைகாசம் செய்யறாங்க, அவர்கள் நம்மளை புகழ்றாங்க. அந்த பாக்கியம் அந்த பெருநாள் இரவு தான் இருக்கிறார். அந்த பெருநாள் இரவு பள்ளிவாசல்கள் வந்து என்ன செய்யணும், நல்ல அதிகமான முறையில தக்பீர் முழங்குவது, அல்லாஹ்வை அதிகமான முறையில புகழ்வது, நல்ல அமல்களை செய்வது. அந்த இரவு நேரத்துல அந்த இரவு நேரத்துல தான் நம்ம என்ன செய்யணும், அதிகமான முறையில கடைத்தெருவுகளிலையும் மீன் விளையாட்டுகளிலையும் கறி வாங்குகிறதையும் காய்கறியும் மற்ற கைகள்லாம் என்ன செய்யணும், அந்த சாயந்தர டைத்துலையும் வாங்கி கொடுத்துட்டு இரவு நேரங்கள்ல வாழ்க்கை வழிபாடுகள்ல வந்துருங்க. அந்த இரவுக்குள்ள வந்து என்ன செய்யணும், நான் வந்து அதிகமான முறையில குர்ஆன் போகிறது, மற்ற திக்ருகள் செய்வது, இது போல நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இடத்துல நாம் பரிமாற்றத்தை வந்து அமர்ந்து எல்லாம் செய்யணும். அல்லாஹ்வை அதிகமான முறையில புகழணும். பார்க்கணுமா, அந்த பெருநாள் வந்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு கொடையை வந்து ஊன்றாரு. ஊனிக்கு அவர் சொல்றாரு, இன்பத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களுக்காக இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு முடித்தவர்களுக்காக பரிசு வழங்கப்படுகிறது. ஆனால் கை தெரியாது, பரிசு அங்கு வேண முடியாது, அவர் அழைக்க கொடுக்காரு, அது நன்மை கிடைக்கும். அன்புக்குரியவர்கள் அப்படிப்பட்டு புனிதமான இரவு பெருநாள் இரவு, அந்த புனிதமான இரவுகள்ல அந்த லைலத்துல் கத்ர் இரவு, பெருநாள் இரவு, இது போன்ற இரவுகள்லாம் சிறப்புக்குரிய துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இரவாக இருக்கிறது. அந்த இரவுகளை நாம் பயன்படுத்திக்கிறோம். வந்து அதிகமா இந்த மாதிரி நேரத்துல அவ்வளவு செய்தா வந்து என்ன செஞ்சுக்கலாம், உள்ள கூட்டு விளையாடணும் வாங்க, நாங்கள் நைட்டு தான் போய் என்ன செய்வாங்க, ஜவுளி கொண்டு போவாங்க. பெருநாள் இரவு தான் என்ன செய்வாங்க, பட்டுக்கோட்டையிலேன்னு தஞ்சாவூர்ல போய் கிளம்பிடுவாங்க. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அந்த பெருநாள் இரவு நமக்கு ஒரு நன்மை வாய்ந்த ஒரு இரவு. அந்த இரவு மகவைக்கு வந்தாங்க, திருப்தியான முறையில் உள்ள வழக்குமார்கள் வந்தாங்க. அவர்கள் நமக்கான துரோகம் செய்ய வந்தாங்க. நம்ம துவா கிடைக்கணும்ல, மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்கணும்ல. மலக்குமார்களுடைய துவா யாருக்கு நம்ம கிடைக்கும், அந்த 30 நாள் நாம் குறிச்சி செய்து நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து துவா செய்றாங்க. யாரெல்லாம் இந்த அடியான் என்ன செஞ்சா 30 நாள் நாம் குறிச்சா, அது எல்லா முறையில மன தூய்மையான முறையில என்ன செஞ்சா நோம்பு பிடிச்சா, நோம்பு பிடிச்சது மாத்திரமல்ல அவன் சரக்காவை கொடுத்தான். தான தர்மங்களை என்ன செஞ்சான், அள்ளி வழங்கின ஏழைகளுக்கு, ஏழைகள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அதனால யாரெல்லாம் இந்த அடியானுடைய பாவத்தை மன்னிச்சுள்ளு என்று மலர்ச்சிமார்கள் துவா செய்தார். ஏனென்றால் அந்த நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டாக்கா, நம்ம வெளியூருக்கு அல்லது யாரையும் பிரயாணம் செல்கின்ற பொழுது விடைபெறுகிறோம். நம்ம நாடு இருந்து பலருக்கு ஒரு தெரியாத ஊர்ல வந்து இருந்து பலருக்கு விடைபெறுகின்ற பொழுது அவர்கள் எப்படி நம்ம வந்து வாசித்து செஞ்சு போவாங்க ஒரு இருந்தார். அப்ப அந்த மலருக்கு வந்து அந்த என்ன செய்யறாரு, திருப்திகரமான மலர் மாதிரி வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, நம்ம முசாபா செய்யறாங்க, நமக்கு தெரியாது. மலர் அந்த மலர் நமக்கு துரோகம் செய்யறாங்க நமக்கு தெரியாது.
அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் விளைந்து வர வேண்டும். எங்கே வருது? கதவுகளை போகிறாரு, கடைத்தலுக்கு போகிறாரு, பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செய்யணும்? அங்கே வந்து அமர்ந்து அல்லாஹ்வை தக்பீர் செய்கிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ் மிக மிகப்பெரியவன், அனைத்தும் உனக்கே உண்டு. அப்ப அவன் என்ன செய்யணும்? புகழ். அவனை வந்து அதிகமான முறையிலே புகழ்வதற்கு காரணமாக அல்லாஹ் வந்து அப்படியே என்ன செய்யலாம்? நம்மளை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லணும். என்னுடைய அடையாளம் பத்தியா இந்த அளவுக்கு என்னை வந்து தக்பீர் முழங்கி கொண்டு எவ்வளவு என்னுடைய வயசின் காரணமாக அவன் என்ன செய்யலாம்? என்னை வந்து அப்படியே வந்து நான் கொடுத்தேன் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அந்த தாவதம் செஞ்சுட்டு வழிபாட்டில் வந்து அமர்ந்து என்ன செய்யலாம்? என்னை நினைத்து பார்க்கிறான். அதுதான் எப்பொழுது ஒரு மனிதன் நினைத்து பார்க்கிறானோ அவனுக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்வான்? அறியாத புறத்துல வந்து இருக்கிறாங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, வமாமின் தாபத்தின் பில்லர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா என்று சொல்றான். வமாமின் தாபத்தின் பில்லர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா. அறியாத புறத்துல வளர்ந்து செல்லக்கூடிய பறவையினமாக இருந்தாலும் சரி, ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி, கால்நடைகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் என்ன செய்யணும்? அறியாத புறத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம்? ரிஸ்க் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் அருள்மயம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ரப்பல் ஆலமீன் உலகத்தார்கள் அனைவரையும் படைத்து வளர்க்கக்கூடியவன் அல்லாஹ். நபிகள் சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் நபிகுணத்தின் காரணம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாக்கா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுல ஒரு கூடையில, பெரிய கூடையில பேரித்தம்பழம் வந்து நிரப்பப்பட்டு இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, பிலாலே என்ன சேமிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாளைக்கு சேமிச்சு தான் வச்சுக்கேன், நாளைக்கு தேவைப்படும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலே நீ வந்து என்ன செய்வா? சொர்க்கத்தினுடைய வாழையை கூட என்ன செய்ய முடியாது, நுகர முடியாது. நரகத்தினுடைய புகையை தான் என்ன செய்யணும்? நுகர முடியும். அதனால நீ வந்து இந்த சேமிச்சு வைக்கிறத வந்து விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வந்து நாளைக்கு எப்படி இருக்கிறான் அவனுக்கு தெரியும். அல்லாஹ் தான் என்ன செய்யறான்? எல்லோருக்கும் ரிஸ்க் வழங்குறான். அதனால சேமிச்சு வைக்கிறான்னு சொன்னாங்க. நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணுண்டு மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தான் மட்டும் சாப்பிட்டு தான் மட்டும் வேண்டு போகலாம் நினைக்க கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார். அல்லாஹ் வந்து என்ன செய்யலாம்? படிக்கிறான். அவன் வந்து என்ன செஞ்சான்? அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் வந்து அவன் வளர்க்கிறான். நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? ரிஸ்க் வழங்குவான். அதனால ஒவ்வொரு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் வழங்குவது அவனுடைய கடமை. அவன் வந்து எப்படி வழங்குவான்? தேரைக்கு தேரை அது வந்து ஒரு மிகப்பெரிய மழையில உள்ள போயிருக்கு. அந்த தேரைக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் அறியாத புறத்தில் வந்து என்ன செய்யறான்? ரிஸ்க் வழங்குறான். ரப்பல் ஆலமீன், அதன் பேர் தான் ரப்பல் ஆலமீன். அவனுக்கு பேர் என்ன? ரப்பல் ஆலமீன். உலகத்தார்களை அனைவர்களையும் படைத்து இரட்சித்து பாதுகாக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீனுக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? மனிதராக இருக்கக்கூடியவர்கள் பெருமை அடிக்கணும், நம்ம பெரிய லெவலில் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பெருமை முக்கிய பெருமையா என்ன செய்யணும்? கார் வாங்கினா கார் வாங்கி, ஒரு பங்களா கட்டிட்டா மிகப்பெரிய பங்களா கட்டிக்கிட்டு எனக்கு 10 பஸ் ஓடுது
10 பேர் வருது. உலகத்துல என்ன மாதிரி பணக்காரர் யாரும் இல்லை என்றெல்லாம் ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல எல்லாரும் என்ன உதாரணத்துக்கு இந்த உலகத்துல யாரும் நிரந்தரமா இருக்கிறதுனா இங்க வேலை கிடையாது. குறிப்பிட்ட நான் வந்தவுடன் என்ன செய்வார்? அல்லா இஸ்ராயல் வந்துருவாரு, குளிச்சுட்டு போயிடுவாரு, மௌத்தா போயிடுவாங்க. எல்லாரும் உலகத்துல நம்ம எப்படி பிறந்தோமோ அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம்? இந்த உலகத்தை விட்டு போக போறோம். அதனால நம்ம உலகத்தை இருக்கின்ற போது நல்ல முறையில் செய்வது பாக்கியம் பெற்ற இந்த ரமலான் மாசத்துல நம்ம என்ன செய்யணும்? சொதக்கா செய்வோம். சொதக்கம் என்ன சாதாரணமான முறையில பெருமையாக செய்யக்கூடாது. வலது கையில கொடுக்கக்கூடிய இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி கொடுக்கக்கூடியதான் சொதக்கா. என்ன செய்வாங்க? பார்க்கிற மாதிரி கொடுக்கிறது அல்லது அவன் கூப்பிட்டு சொல்லி பணத்தை நீட்டி கொடுக்கிறது. மற்றவர்கள் வெற்றி கொடுத்ததுக்காக அவன் பெரிய கொலை கொள்ளல் என்று சொல்லுவாங்க மக்கள் அப்படிங்கிற நோக்கத்துல சதக்காம் கொடுப்பது தவிர்க்கின்றது அல்ல. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சதக்கா கொடுக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான முறையில சதக்காவை அதிகரிப்பது, தான தர்மங்களை அதிகமாக கொடுப்பது, அதுவும் இந்த ஈதுல் ஃபித்ருடைய அந்த பெருநாள் இரவுல நாம் என்ன செய்யணும்? ஃபித்ராவை கொடுத்தாங்க. பெருநாள் காலையில் வரைக்கும் நம்ம தயாரி சில பேர் கொடுப்போம் அப்படியே கழிச்சுட்டு சில பேர் என்ன செய்யறாங்க? ஃபித்ராவை கொடுக்காமலே போயிருக்கிறாங்க. இந்த பெருநாளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள். அந்த பெருநாள் மிகப்பெரிய மறுமொழி வாய்ந்தது. அந்த பெருநாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்காங்க. நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கிற வாழ்க்கையில நாளைக்கு பெருநாள் அன்னபூர்ணா தேட்டர்ல வந்து என்ன செய்வோம்? போய் உட்காந்துருவோம். அப்படி இருந்து முன்கூட்டியே என்ன செஞ்சிருந்தாங்க? ஒரு உருவான அமைச்சிருந்தாங்க. அப்படியே எவ்வளவு பெரிய பாவம்! பெருநாள் அன்றைக்கு என்ன செய்யுமா? அதிகமான முறையில் அந்த அவக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். சாயந்தர நேரத்துல அந்த பெருநாள் தாக்கம் கோபுரத்துக்கு போகுது. மல்லிகோட்டத்தில் கோபுரத்தில் போய் ஏறி இவ்வளோ நாளாக நம்ம ரமலான் மாதத்துல நோம்பு குளிச்சு தராவி சொல்லுது நல்ல அமல்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? கடைசி நேரத்தில் செய்தா வந்து வீணடிச்சுக்கலாம். கடைசியில் அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? அந்த நன்மைகளை எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்? அப்படியே வீணடிச்சுக்கலாம். அப்படியா அதான் 30 நோம்பு பிடிச்சிருப்பாரு அந்த வாலிபரு, நல்ல நோம்பு பிடிச்சிருப்பாரு. ஆனா அந்த பெருநாள் சாயந்தரம் போய் செய்தான் வந்து என்ன செஞ்சுக்கலாம்? இருட்டுக்கு போயிடுறான். அதுல பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஸ்பீடா போயிட்டாங்க. அந்த காப்பாற்ற அன்புடைய நல்ல மதத்தில் செய்யணும். அந்த பெருநாள் அன்னைக்கு அது நமக்கு வந்து அண்ணாவுக்காக நமக்கு நல்ல உத்தாரை தந்திருக்கோம். நல்லா காப்பாற்றினாங்க. மத்தியானம் பிரியாணி சாப்பிடுவோம், அல்லது நெய்ச்சோறு சாப்பிடுவோம், நல்ல கறியெல்லாம் போட்டு நல்லா கடிச்சு அடிக்கிறோம். என்ன தந்ததுக்கு சுக்குரு செய்யணும். அந்த பெருநாள் அன்றைக்கு அதான் என்ன செய்யணும்? அதிகமான முறையெல்லாம் கொடுக்கணுங்க. அதை விட்டுட்டு சைத்தானுடைய வழியில போகக்கூடாது. சத்தமையும் குருவாது சைத்தான். சைத்தானுடைய அடிச்சுவற்ற பின்பற்ற விடக்கூடாது. சைத்தானுக்கு எந்த விதத்திலையும் பல உருவத்தில் வருவான். மனசிலையும் வந்து ஊடுருவான். நம்முடைய ரத்த நாணயங்களையும் ஊடுருவான். சிறுமிக்காக பல சத்தத்தை உருவாது செய்தார். ஈமான் மக்களை பார்த்து அதான் சொன்னான். யாரு சொல்லல, யாரு சொன்னாக்கா அனைத்து சமுதாய மக்களை எழுந்துக்கிறோம். பொதுவான ஒரு வார்த்தை யாரையும் வல்லதீங்கன்னா ஆமனு விசுவாசம். முதுகுரு
நீங்கள் நுழைந்து விடுங்கள் இஸ்லாத்திலே நிரந்தரமான நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அச்சுவற்றை பின்பற்றாதீங்க. அல்லாஹ் சொல்றான். ஏனென்றா எந்த நேரத்திலையும் ஷைத்தான் வந்து நம்ம வழி கெடுத்து விடுவான். ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. மூமின்களே, முஸ்லிம்களே, வாலிபர்களே, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க நோம்பு குடிச்சதெல்லாம் போட்டு வீணாக்கி போயிடுவான். நீங்க குருவான் போதுறது எல்லாத்தையும் வீணாக்கிடுவான். அதனால யாரும் போய் பார்த்துக்கிட்டே இருப்பான். செய்தான் செய்யா உனக்கு ஒரு வந்துருங்க. சாயந்தரம் 2 நாள் வந்தோம் போயிடும். பட்டுக்குடி தஞ்சாவூர் கேசி போயிருக்காது ஒண்ணு வழி கெடுக்கலையா நாடு அப்படின்னு சபதம் பிடிக்கிறான் சைத்தான். ஆகவே கிழவர்கள் போயிட்டாங்க. எல்லாருக்குமே கிழவர்களை கம்மியா தாக்குனான்னு வாலிபர்களை அதிகமான முறையிலே தாக்குறான் சைத்தான். பெருநாளைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பெருநாள் அன்று நாம் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக ஷைத்தானுடைய வழிகளை விடாமல் இருக்கக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிரம முடிவானாக. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaTruth@gmail.com